கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழாக வீடு வழங்க கோரி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய திருநங்கைகள் தங்களை தடுத்து நிறுத்திய போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது குறித்தான காட்சிகள். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். கனிமொழி, அம்பாசமுத்திரம் அடுத்த தெற்கு பாப்பாங்குளம் பகுதியைச் சேர்ந்த திருநங்கைகள் கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கு 6 மாத காலமாக மாநிலத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி 15க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டம் நடத்திற்கு வந்தனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு முயன்ற போது காவல்துறையின் பாதுகாப்பை மீறி கதவுகளை தள்ளிவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து திருநங்கைகள் தங்களது கோரிக்கைகள் முன்வைத்து கோஷமிட்டவாறே மாவட்ட ஆட்சியர் அறைக்கு சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையின் அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படும் என தெரிவித்த நிலையில் மீண்டும் போராட்டம் வலுப்பெற்றது. தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள், சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் திருநங்கைகளுக்கான ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து அவர்கள் கோரிக்கை தொடர்பான மனுவை பற்றி 1 வாரத்துக்குள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. 2 வாரங்களுக்கு தொடர்ந்து திருநங்கைகள் தங்களது கோரிக்கை தொடர்பாக பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தி வருவதால் பெரும் பரப்பு நிலவுகிறது. ஏற்கனவே கடந்த வாரம் திருநங்கைகள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டதாக 10 பேர் மீது பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி ராஜா.